பனீஸ்ட் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல இந்த பக்கம் ராஜி இருந்துட்டு ரிசல்ட்டை நினச்சி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கதிர் இருந்துட்டு, அம்மா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. ராஜி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காடா, அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் ரிசல்ட்டை நினச்சி ரொம்பவே கவலையோடு இருக்காங்கம்மா. எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மீனா மட்டும்தான் சொல்யூஷனு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனாவையும் 2 நாள் இங்கே வந்து தங்கிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா இருந்துட்டு, எனக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு அங்கே வந்து இருந்தால் மட்டும்தான் என் நிலைமை மாறத்த, ராஜிக்காகவும் எனக்காகவும் நாங்கள் வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு நம்ம செந்தில்கிட்ட போயிட்டு ராஜி ரிசல்ட்டை நினச்சி ரொம்பவே கவலையோடு இருக்கலாம். அதனால் நானும் அங்கே போகிறேன், எனக்கும் இங்கே நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் வரதா இருந்தால் வரலாம், இல்லை லஞ்சம் எப்படியெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மாமனாரும் உட்காந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம செந்தில் மீனா பேசினதெல்லாம் நடித்து பார்த்து ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. ராமச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி, மீனா எங்கள் வீட்டுக்கு போயிட்டா மாமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அட்ட விடுங்க மாப்பிள்ள, அவளுக்காக எதையும் நீங்கள் மாற்றிக்காதீங்க, நீங்கள் லஞ்சத்தை வாங்குங்க, நாம் கொடுத்த காசை திருப்பி எடுத்து ஆகணும்ல, அதனால் நீங்கள் பாருங்கள் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. செந்தில் இருந்துட்டு இதெல்லாம் நினச்சி பார்த்து தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை போய் போடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.